இன்றைக்கி நம்ம கூட மாயண்ணா இருக்கார். நாங்கள் இங்கே நம்ம தேனியில் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் உங்களுக்காக தான். மாயண்ணா வந்தார். மாயண்ணா வந்து என்ன பண்ணுறீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். மாயண்ணா கூட நாங்களும் பேசிகிட்டு இருந்தார். மாயண்ணா உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மாயண்ணா கூட ஒரு சின்ன கான்வர்சேஷன் போவோம். ஓகேங்களா? மாயண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? நான் நெல் பயிர் களை எடுக்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆள். ஓகே. அறுவடைக்கு இன்னும் 2 மாதம் ஆகும். சரிங்க. புரட்டாசி மாதம் 10-20 தேதிக்கு அறுவடை ஆகும். சரிங்க. இப்போ நடவு நட்டு களை எடுக்கிறோம். சரி சரி சரி. எப்போ வந்தீங்க? காலையில் 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவோம் எங்கள் ஊரில். சரிங்க. எந்திரிச்சு சமையல் பண்ணிவிட்டு சாப்பாடை பைக்கெட்டில் வச்சுட்டு 5 மணிக்கு கிளம்பிடுவோம். சரிங்க. 5 மணிக்கு கிளம்பி இங்கே 7 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். 7 மணிக்கெல்லாம் வந்துடும். 7 மணிக்கெல்லாம் சின்னமனூருக்கு வந்துடுவோம். ஓகே. சின்னமனூருக்கு வந்து வயலில் வந்து 8 மணிக்கெல்லாம் களை எடுப்போம். ஆரம்பிச்சிடுவோம். சரிங்க. 8 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு டீ வடை வாங்கி கொடுப்பாங்க. சரிங்க. வாங்கி சாப்பிடுவோம். சரி. சாப்பிட்டு வந்து 10 மணிக்கு சாப்பிட்டு 11 மணிக்கு எந்திரிச்சிடுவோம். சரிங்க. எந்திரிச்சு பழையபடிக்கு வேலையை தொடங்கிடுவோம். ஓகே. வேலையை தொடங்கி கடை சாயந்தரம் 4 மணியை போல் சரி வேலையை விட்டுருவோம். ஊருக்கு போயிடுவீங்க. ஊர் எவ்வளோ? ஊர் வந்து 75 மைல் வரும். 75 மைல் வரும். ஆமாம். சரி. எவ்வளோ? 75 கிலோமீட்டர். 75 கிலோமீட்டர் வரும். ஆமாம். எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகுங்களா? சரி சரி சரி. 2 மணி நேரம் ஆகும். ஓகே. எத்தனை வருஷமா இந்த ஊரில் இருக்கீங்க? இந்த ஊரில் வந்து 8 வருஷமாக நான் கூட்டிகிட்டு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? சரி. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சு மாயன் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காரு அந்த காலத்துலேயே. ஆமாம். அன்னைக்கு படிச்சிருந்தா இன்னொரு 6 மாதம் படிச்சிருந்தா நான் வாத்தியார் காலேஜ் லெக்சராக போயிருப்பேன். அப்படியா? இன்னைக்கு 50,000 ரூபா சம்பளம் வாங்கி இன்னைக்கு பிஞ்சன் வாங்கிட்டு இருப்பேன். பரவாயில்ல விடுங்க. உங்களுக்கு லெக்சராக போகணும்னு ஆசை இருந்துச்சா? அந்த ஆசையை நம்ம இன்னைக்கு பண்ணுறோம். நீங்கள் இப்போ வந்து நம்ம வியூவர்ஸுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை அப்படியே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. சரி. சரிங்களா? உங்கள் ஆசை இன்னைக்கு நிறைவேற்றிடுவோமா? சொல்லுங்கள். இன்னைக்கு மாயன் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாரு. நான் கிடையாது. இன்னைக்கு சீனியர் ட்ரெயினர் மாயன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா அறுவடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. அறுவடை செய்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அதை நீங்கள் அங்கே பார்த்து அவங்களுக்கு சொல்லிடுங்க. ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்வெஸ்டிங். சூப்பராக சொல்கிறீங்க பாருங்கள். அங்கே பார்த்து சொல்கிறீங்களா? ஹார்வெஸ்டிங். அறுவடை பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து நாற்று நடுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லலாமா? நாற்று நடுறதுக்கு சோவிங் அப்படின்னு சொல்லுவோம். சோவிங். அங்கே பார்த்து சொல்கிறீங்களா? நாற்று நடுறதுக்கு சோவிங் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. ஸோ மாயன் உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு வயசு இப்போ 65 ஆகுது. 65 வயசு ஆகுது. 65 வயசில் மாயன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன வயசாக இருந்தாலும் உங்களால் கற்றுக்க முடியும் இங்கிலீஷ். இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது. உங்களுக்கு வயசு எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு தடையே கிடையாது. மாயன் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த வயசில் இருந்தாலும் நீங்கள் கற்றுக்க முடியும். வாட்ஸ்அப் மூலமாகவே இங்கிலீஷ் பார்ட்னரோட வாட்ஸ்அப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் உடனே ஜாயின் பண்ணலாம். பயோவில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.